தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் திமுக என்ன சொன்னார் மோடி? தேர்தலுக்கு அப்புறம் திமுக என்ன சொன்னார்? இருக்காதா? நாங்கள் இருக்கிறோம், நீ எங்க? கேட்போமா கேட்க மாட்டோமா? வாயில் பேசுனா ஒழுங்காக பேசணும். நான் ரொம்ப கண்ட்ரோலாகிறேன்னு ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என் சூழ்நிலை அப்படி. ஆமாம், சின்னவர் நான் பார்த்துக்கிறேன்றாரு, பெரியவர் முறைக்கிறாரு. நான் எங்கே போகாது இருக்க முடியும்? அதனால் பதுங்கி கேப் போட்டு பாஞ்சின்னுக்கிறேன். ஏன்னா பிரச்சனை அது இல்லைங்க. எனக்கு கேஸ் போடுறதோ எது எனக்கு பிரச்சனை இல்லை. எதை பேசினாலும் நான் பேசினா அடுத்த நிமிஷம் ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாரா? இன்னும் இவங்க அத்தை புள்ள மாமா புள்ள மாதிரி அவரை எடுத்துக்கிறாங்க. நீ என்ன பாரு, எனக்கு பேசு, நான் பதில் சொல்றேன். நான் என்ன பேசுறது தப்பா இருந்தா என்ன மேல கேட்ட போடு, அதானங்க முறை. அவர் நடவடிக்கை எடுப்பாரா? அவரை தூக்கி உள்ள போடு, அவரை தூக்கி வெளியே போடு. எங்கடா போடுவீங்க? என்ன, நான் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியின் மகனாக பிறந்தது என் தப்பா? சொல்லு. பிஜேபி கார மாதிரி நர்சிங் காலேஜ் வச்சுட்டு வந்த பொண்ணுங்கிட்ட மேட்ரு கூப்பிட்டானே, அது மாதிரியா நான் இருக்கேன்? இல்ல கர்நாடகாவில் ஒரு எம்பி 100 பொண்ணுங்களோட வீடியோ ப்ளூ பிலிமை எடுத்து வச்சிருக்கானே, அப்படியா நான் பண்ணேன்? பள்ளி கொண்டான்ல போற வரவங்கிட்ட எல்லாம் பழி பறிச்சு காசை கொடுக்குறான கிளி, அவன் பேரு கிளி, அப்படியா நான் பண்ணேன்? ஏங்க எல்லாத்தையும் தாண்டி மதுரை ஆதீனத்தை நீ மேட்ரு பண்ணதை வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன், வெளியே விட்டுருவான், துட்டு கொடுன்னு கேட்கலங்க. அவன் ஒரு தாக்குறமா கேட்டானா இல்லையா? இப்படியா நான் பண்றேன்? சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்திய போட்டு 14 பேர் ரேப் பண்ணான், கேஸை போட்டு உள்ள போட்டான். அவனை ஒரே ஒரு ஜீவோ போட்டு 13 பேரை வெளியே கூப்பிட்டு வந்து தியாகி மாதிரி மாலை போடல, அப்படியா என்னை கூப்பிட்டாங்க? வெறும் பேசினேன் தம்பி. ஜூன் மாதம் 16ஆம் தேதி பேசினேன், 18ஆம் தேதி வேலைக்கு போயிட்டு வந்தேன். வேலைக்கு போயிட்டு பூச்சி மருந்து அடிப்பாங்கல்ல, அந்த வேலை போயிட்டு வந்து என் பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சுருந்தான். சாப்பிட்டு பனினோட டிவி தான் பார்த்துருந்தேன். 200 போலீஸ் என் வீட்டை சுற்றி. நான் சொல்கிறேன், யோ எனக்கு கால் நொண்டியா, ஓடலாம் மாட்டேன், இவ்வளோ பேர் வானாயா, முதலமைச்சர் உத்தரவு உங்களை தூக்காத போக மாட்டேன்றான். நான் லுங்கியா வந்துட்டு பேண்ட் போடணுமா இல்லையா? அது கூட வீட்டுல ரூம் உள்ள வரான். ரூம் உள்ள வந்து பக்கத்தில் ஒரு டோர் இருந்தில்ல, அது ஆட்டாயோ, அது என் தம்பி வீடு, அவன் வந்து செருப்பால் அடிப்பான், அந்த டோர் ஆட்டாத என்ன. அப்போ இவள் தானே உங்களுக்கு படுக்கிறதுக்கு இவள் தாண்டா போதும், வேற என்னடா பண்ண போகிறேன் நான்? 64 நாளுங்க. எத்தனை நாள்? இந்தியாவிலேயே அவதூறு கேஸுக்கு 64 நாள் ஜெயிலில் இருந்த ஒரே ஆள் நான் தான். இதுக்கிடையில் 1008 தில்லு முள்ளு தில்லாலங்கடி வேலை பேச்சுவார்த்தை எல்லாம் வந்துச்சு. அங்கே ஜெயில் உள்ள கருப்பு டீ தான் கிடைக்கும், எனக்கு பால் டீ வாங்கி கொடுத்தாங்க. பாதி வேளாத சுண்டல் தான் கிடைக்கும், எனக்கு அவிச்ச வேர்களில் கொடுத்தாங்க. சுண்டல் அவிஞ்சது கொடுத்தாங்க. நல்லா உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு கடைசியாக சொன்ன 2.25 மணி நேரம் ஆச்சு. எல்லாம் நல்லா இருக்குது, வயசும் 65 ஆக போகுது, நீ சொல்கிறது ஜாலி, எல்லாம் கலர் கலராக கனவுலாம் காட்டுற, நல்லா தான் இருக்குது, அப்பாவை சேஞ்ச் பண்ணோம், இவ்வளோ தானே, அதையும் பண்ணிடலாம், எங்கள் அம்மா வேசி ஆகிடுவாள், என்ன பண்ணலான்னு கேட்டேன். ஓ நீங்களாம் ஜென்மத்துக்கு திருந்த மாட்டீங்கன்னா ஓடா வேலையை போய் பாடுறா. ஒரு அப்ப ஒரு ஆத்தா ஒரு சம்சாரம் குழந்தை, இவ்வளோதான் வாழணும். மாறி மாறி வாழறதுக்கு வேற ஒன்றா லொக்காலிட்டி இருப்பான், அங்கே போடான்னு கலகலை. ஏனென்றால் இந்த ஆட்சியும் கட்சியையும் விட்டால் இந்த தமிழ் மண்ணை காப்பாற்ற நாதி இல்லை. உட்காந்துக்கிறாங்க என் தாய்மாரெல்லாம், அவங்க எல்லாருமே வேலைக்கு போறவங்க தான். ஒன்று ஆபீஸ் துடைக்க போகணும், இல்லை ஆபீஸ்ல அசிஸ்டண்டா போகணும், இல்லை வீட்டு வேலைக்கு போகணும், இல்லை சித்தால் வேலைக்கு போகணும். பெண்கள் எதுனா ஒரு வேலைக்கு போய்த்தானே ஆகணும். அப்படி வேலைக்கு போறவங்க தானே, அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் தானே. கிடைச்சா யார்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க? புருஷங்கிட்ட தரணும், இல்லை மாமனார்கிட்ட தரணும், இல்லை மாமியார்கிட்ட தரணும். கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் கிளம்பணும், புடவை கட்டியாச்சு, மேக்கப் பண்ணியாச்சு, ஹேண்ட் பேக் மாட்டியாச்சு, என்ன பண்ண அடுத்து? அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு கேட்டோமா இல்லையா? மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு,
அத்தை பஸ் காசு கொடு கேட்டமா இல்லையா? அப்படி கேட்கிற பெண் குழந்தைகளை பார்த்து அவனை பெற்றவர்கள் கண்ணீர் விட்டார்களோ இல்லையோ, அவரை பெறாத தந்தை எங்கள் தலைவன் தளபதி கண்ணீர் விட்டார். இதோ போட்டேன் கையெழுத்து. இன்று முதல் நீ எவனிடமும் கையேந்த வேண்டாம், நேரா பஸ்ஸுக்கு போ. கண்டக்டர் மாமா பிகில் ஊதுவோம், நிற்கும், ஏறு, சீட்டு இருக்கும், உக்காந்திக்கோ, உன் கால் மேலே காலும் போட்டுக்கோ, ஆட்டு, தப்பில்லை. ஆனால் நீ ஆட்டுற காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து ஆம்பளை மேலே படாமல் ஆட்டணும். உண்டா இல்லையா? பண்ணிட்டோமா? உடனே வேலைக்கு போகிற பொம்பளைங்கெல்லாம் பஸ்ஸு கொடுத்துட்ட, நான் வேலைக்கு போகல, வீட்டில் இருக்கேன், எனக்கு என்ன? நீங்கள் கேட்கல. ஆனால் என் தலைவனுக்கு காதில் கேட்டது. நீங்கள் கேட்பது, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் ரேஷன் கார்டு வைத்திருந்தால் இதோ போட்டேன் ஒரு கையெழுத்து, அது உங்கள் உரிமை தொகை. நாதாரிகெல்லாம் சொல்லுதில்ல, நாடோடி நாதாரிகெல்லாம் சொல்லுதில்ல, அது என்ன காசு? பிச்சை காசு. இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் எங்கள் அண்ணன் முதலே சொல்லிட்டார், இது உங்கள் உரிமை தொகை. பஸ்ஸு கொடுத்தாச்சு, வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு 1000 ரூபா கொடுத்தாச்சு. அவள் பெற்ற பொண்ணெல்லாம் கேட்குது, இது என்ன நியாயம்? இது எங்கள் ஆயாளுக்கும் கொடுத்துட்டேன், எங்கள் ஆத்தாளுக்கும் கொடுத்துட்டேன், நான் பொண்ணாக பிறந்தது பாவம்மா, +2 படிக்கிறேன், ஏதோ கிண்டல் வாங்கி எங்கள் அம்மா வருஷ பீஸை கட்டிடுவா, இடையில ப்ராஜெக்ட் பண்ணணும், நோட்டு வாங்கணும், பென்சில் வாங்கணும், சின்ன சின்ன செலவு இருக்கும், எனக்கு என்ன வச்சுருக்க கேட்டது. எங்கள் தாத்தா கலைஞர் எப்படி இருந்தாரோ அதை போல எங்கள் நல்லன் தளபதி அந்த குழந்தைகளுக்கு தாத்தாவாக இருந்து சொன்னார், 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் இதோ உன் தாத்தா உனக்கு தருகிறேன், மாதம் 1000, நீ எவனிடமும் கையேந்தாதே. கொடுத்துட்டோமா? ஆம்பளை பையன் கேட்குறான், என்னையா இது நியாயம்? ஒரே ஆத்தா ஒரே அப்பன், அதே வயிற்றில் தான் நான் பிறந்தேன், என் தங்கச்சியும் பிறந்தா, என் தங்கச்சிக்கு 1000 ரூபா, அப்போ நான் என்ன பாவம் பண்ணேன் கேட்டானா இல்லையா? உடனே சொன்னார், இந்த ஆண்டு முதல் ஆணாக பிறந்திருந்தாலும் நீயும் 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உனக்கும் மாதம் 1000 தருவேன் என்று சொல்லி தேதியும் அறிவிச்சாச்சு. ஆச்சா? அடுத்து பசங்க குழந்தைங்க இருக்குல்ல, அதெல்லாம் கேட்டுச்சு, தாத்தா எங்கள் ஆத்தாலும் வேலைக்கு போகிறா, எங்கள் அப்பனும் வேலைக்கு போகிறா, எங்கள் அக்காலும் காலேஜுக்கு போகிறா, எங்கள் அண்ணனும் காலேஜுக்கு போகிறான், காலையில் வயிற்று பசி, இதோட பள்ளிக்கூடத்துக்கு போய் நான் வயிற்று பசியை பார்ப்பனா, வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்பனா அப்படின்னு கேட்டால் உங்களையும் விட்டுவிட மாட்டேன், இதோ போட்டு விட்டேன் கையெழுத்து, இன்று முதல் உங்களுக்கு காலை சிற்றுண்டி. நிறைய சோறு கொடுத்தாச்சு, ஸ்கூல் கொடுத்தாச்சு, பணம் கொடுத்தாச்சு. அடுத்து காலேஜ் முடித்தா எங்கே போகணும்? வேலைக்கு போகணும். நேராக வேலை கொடுப்பானா? உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? கேட்பான் இல்லை? அப்போ அதுக்கு என்ன பேர்? எதனா ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் பணத்தை கட்டணும். நீ போவாத, நீ பணத்தை கட்டாத, உன்னுடைய தாத்தா ஸ்டாலின் இருக்கிறேன், நான் முதல்வன் என்ற திட்டத்தின் மூலம் உனக்கு பயிற்சியும் கொடுத்து வேலையும் ஏற்பாடு செய்வான் இந்த முதல்வர் என்று சொன்னவர் உலகத்தில் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர எவனாவது உண்டா? சரி, நாங்கள் வரும்போது 10 பைசா கல்லால இல்லை இல்லையா? நாங்கள் வரும்போது கொரோனா விரட்டி தத்திச்சா, ஆஸ்பத்திரியில் இடம் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, ஆம்புலன்ஸில் இடம் இல்லை, சென்ட்ரல்லையும் கேஎம்சிலையும் பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் லைனாக கேஸ் எடுத்து அவன் வாயில் சொருகின்னு அவனே படுத்து கிடப்பான் மூச்சு விட்டுக்கின்னு. இருந்துதா இல்லையா? அப்போ அவங்க என்ன முட்டாளா? முட்டாள் தானே, அதை தீர்க்க முடியாத முட்டாள் தானே. அப்படி தானே இருந்துச்சு. நாங்கள் வந்தோம், நாங்கள் என்ன மாயம் காட்டணுமா? இல்லை விட்லாச்சாரியர் படம் மாதிரி பண்ணோமா? இல்லை, நாங்கள் வந்தோம். எங்கெல்லாம் அரசாங்க கட்டிடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் ஆஸ்பத்திரியாக மாற்றினோம். இங்கிருந்து எந்த ஊருக்கும் கேஸ் போகக்கூடாது என்று தடுத்தோம். தடுத்தமா இல்லையா? கொரோனா காலம் வீட்டில் ஒழிஞ்சு நின்றோம். அப்ப என்ன பண்ணாரு எங்க அண்ணன் தளபதி? கேட்டாரு, ஐயா யாரும் வெளியே போல, வீட்டிலே இருப்பான், ஒரு 5000 ரூபா பணத்தை கொடு, அவங்க நிம்மதியாக வாழட்டும், வேலைக்கு போய் பயிற்சிக்குவாங்க.
1000 ரூபா தான் தருவேன், என்கிட்ட பணம் இல்லை சொன்னாரா இல்லையா? அப்பவே சொன்னார் எங்கள் அண்ணன் தளபதி, எனக்கு நீங்கள் வாக்களித்து நான் முதலமைச்சராக வந்தால் மீதி 4000-ஐ தருவான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னோமா இல்லையா? எப்ப தருவோம் சொன்னோம்? ஜூன் மாசம் 3ஆம் தேதி தருவோம். எப்ப கொடுத்தோம்? மே மாசமே கொடுத்தோம். கொடுத்தோமா இல்லையா? கொரோனா போச்சா? கொரோனா வந்த காலத்தில் யார் ஆட்சி? ஏடிஎம்கே ஆட்சி. நாங்கள் ஆட்சியில் இருந்தோமா? இல்லை. உலகத்திலே என்ன சொன்னா? வீட்டிலிரு, விலகியிரு, தனித்திரு, விழித்திரு. இது யார் சொன்னா? உலகமே சொல்லுச்சு. வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு, விலகியிரு சொல்லிச்சா? அமெரிக்கா ஜனாதிபதி அதான் சொன்னா, பிரான்ஸ் அதிபர் அதான் சொன்னா, நம்ம நரேந்திர மோடியும் அதான் சொன்னார். அதனால தான் அவர் 1 வருஷமா சேவிங் பண்ணாமல் அந்த முடியை 1 கிலோமீட்டர் வளர்த்து வச்சிருந்தார். பார்பர் வந்தால் கொரோனா வந்துடும், செத்து போயிடுவோன்னு பார்பரையே சேர்க்கலை. நம்ம எடப்பாடி பழனிசாமி கதவை உள்பக்கம் தாப்பால் போட்டுக்கினார். ஈரோட்டில் ஒரு மந்திரி என்னை பார்க்க யாரும் வராதன்னு அவரும் கதவு சாத்திக்கினார். ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று அழைத்த உலகத்தில் ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. அழைச்சோம், அதோட விட்டோமா? ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்து அந்த எண்ணில் எங்களை அழைத்தால் உங்களுக்கு தேவையானவற்றை கொடுப்போம் என்று சொன்னோம். கொடுத்தோமா இல்லையா? என்ன கேட்டாலும் கொடுத்தோம். அப்படி கொடுத்து கொடுத்து எங்களில் பல உயிர்களை கொடுத்தோம். அந்த டி நகர் எம்எல்ஏ அண்ணன் ஜே அன்பழகனை பறி கொடுத்தோம். பல பேர் செத்து போனார்கள். எங்கள் உயிரை கொடுத்து இந்த மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு இயக்கம் இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவனும் இல்லை. அப்படி பல்வேறு சேவைகளை உங்களுக்கு செய்து கொடுத்துத்தான் இதோ இந்த மேடையில் சொன்னார்களே, ஒரு 25 ஆண்டு காலம் இந்த நாட்டில் திமுகவின் ஆட்சியை எவனாலும் அழைக்க முடியாது என்று சொன்னார்களே. நிச்சயம் நாங்கள் யாரையும் ரோட்டில் போறவனை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கியதில்லை, பரோட்டா மாஸ்டரை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கியதில்லை, வெள்ளம் வித்தவனை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கவில்லை. எங்கள் தளபதியை பழக்கினோம் இந்த நாட்டின் முதலமைச்சர். எங்கள் அண்ணன் உதயநிதியை இப்போது பழக்குகிறோம். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை காக்க எங்கள் அண்ணன் உதயநிதி இருக்கிறார். அதை நீங்கள் உணர வேண்டும். இந்த வளர்ச்சிகள் எல்லாம் 3 ஆண்டு காலத்தில். 10 ஆண்டு காலம் தமிழ்நாடு பாழாய் போனது. 10 ஆண்டு காலத்தை பாழ்படுத்தி விட்டார்கள். எங்களிடம் வந்த இந்த 3 ஆண்டு காலத்தில் இவ்வளவு சாதனை செய்திருக்கிறோம். இந்த சாதனைக்கு நீங்கள் அங்கீகாரம் தர வேண்டாமா? எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டாமா? கடைசியாக ஒரே செய்தி, என்னை எல்லோரும் கேட்டார்கள், 72 வயதாகிறது அண்ணன் தளபதிக்கு, எப்படி இப்படி எல்லாம் சுற்றுகிறார் முடியுமா என்று கேட்டார்கள். அப்படி சுற்றினால் அவர் கலைஞரின் பிள்ளை, இல்லை என்றால் இல்லை என்று சொன்னேன். ஏன் என்று கேட்டான். நீங்கள் 1952 பராசக்தி படம் வந்திருக்கும், அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுவரை படம் வந்தது 20 பாட்டு, 5 பாட்டுக்கு தூங்கணுமா இல்லையா? ஆனால் பராசக்தி என்ற படம் வந்ததற்கு பின்னால் தான் 2.5 மணி நேரம் கண்ணை சீமிட்டாமல் படம் பார்க்க வைத்த தலைவன் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அப்படி என்றால் எவனோ கடையில் விற்கிற மைய வாங்கி கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊத்துனா அந்த கைப்பட்ட மைக்கு அவ்வளோ பவர் இருந்தா, எங்க தாத்தா சொந்தமா ஊத்தின மையி எங்க அண்ணன் தளபதி அவருக்கு எவ்வளோ பவர் இருக்குன்றத நீங்கள் நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்று இந்த நாட்டை காப்பாற்றுவார் எங்கள் அண்ணன் தளபதி, நாளை இந்த நாட்டை காப்பாற்றுவார் எங்கள் அண்ணன் உதயநிதி. எப்போதும் நிற்பீர், துணை நிற்பீர். உங்களுக்காக நாங்கள், எங்களுக்காக நீங்கள் உழைத்து இந்த நாட்டை நாமும் சேர்ந்து முன்னேற்றுவோம். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.